Hi everyone, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், ப்ளீஸ் டூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அதே மாதிரி ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி டிசைன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேஸ், அதாவது ஒரு திலகம் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் நம்ம வரைஞ்சிரும். வரைஞ்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இப்போ வந்து நம்ம வச்சு இதில் தைக்கிறோம். ஸோ ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து தைக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஜர்தோசி நீடல் இருக்குது. அதை வச்சு இப்போ நம்ம இதில் ஃபேப்ரிக்கில் பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய திலகமாகவே வரைஞ்சிட்டிங்கன்னா, பிகாஸ் அது திலகம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஃபில்லிங்கும் வந்து பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக. ஸோ இது வந்து ஸ்லீவ்ஸில் தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களோட ப்ளவுஸோட பேக் பார்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் நெக்கில் கூட ஒரு ஒரு போட் நெக் மாதிரி பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு 4-5 திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசியை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாதா மிஷின் த்ரெட்டில் இப்போ நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ நார்மலாக நம்ம ஆரி தைக்கிறோம் இல்லையா, சேம் அதே மாதிரி, ஆனால் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த ஜர்தோசியை போட்டு உள்ளே நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ தைக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக அந்த நூலை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தைச்சாலே போதும், உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த குவாரண்டைன் டைமை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் ஒரு திலகம் போட்டுடுறோம். இப்போ ஒரு சின்ன பீஸ் மாதிரி எல்லாமே ஒரே அளவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த அவுட்லைன் மேலேயே இப்போ நம்ம இதுக்கு மேலே திரும்பி இன்னொரு ஜர்தோசி வச்சு தைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட லேயர் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்ட் லுக் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் அது ஒரு லேயர் போட்டுட்டு அந்த லேயருக்கு மேலே இதை நம்ம தைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜர்தோசி போட்டுட்டு அதை லாக் பண்ணிட்டு அகெயின் நம்ம திரும்பி இன்னொரு வாட்டி த்ரெட்ல தைச்சி லாக் பண்ணிட்டு அடுத்த வாட்டி திரும்பி இன்னொரு ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக இந்த ஜர்தோசியை இந்த மாதிரி இந்த திலகம் ஷேப்பில் நம்ம தைச்சி இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம இதை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்கு வந்து இப்போது நல்ல ட்ரெண்டிங்காகவே இருக்குது. நிறைய பேர் இந்த ஜர்தோசி டிசைனை விரும்பி போடுறாங்க. ஓகே, ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இதை சம்மந்தப்பட்ட நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது. டெஃபினட்டாக உங்களுக்கு டைம் இருந்தால் டூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் வந்து அவங்க பண்ண டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ எண்டில் இந்த மாதிரி பண்ணி இந்த திலகம் ஷேப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த திலகம் ஷேப் மேலே சின்னதாக 2 லீஃப் மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ திலகம் ஷேப் உள்ளே வந்து நம்ம செயின் ஸ்டோன். ஸோ இந்த செயின் ஸ்டோன் வந்து ஜஸ்ட் ஒரு லாக் மாதிரி தான். ஸோ அதுக்கு இன்பிட்வீன் கேப் இருக்கும் இல்லையா, 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது. அந்த கேப்புக்கு நடுவில் நம்ம த்ரெட்டை விட்டு இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் காட்டினேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். பாருங்கள், அது அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி நம்ம இதை தைச்சு இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை இந்த திலகம்குள்ளே நம்ம லாக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து சாதா நம்ம தைக்கிற த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆரி த்ரெட் இல்லாமல். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டோன் ஸ்டிச் முடிஞ்ச பிறகு பாருங்கள் எண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ இதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அகெயின் வந்து சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி லோட் பண்ண போகிறோம். அதனால இந்த சுகர் பீடை வந்து வெறும் ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, செகண்ட் லேயர் வந்து ஸ்டோன் செயின், தேர்ட் லேயர் வந்து நம்மளோட சுகர் பீட். ஸோ இப்போ இந்த சுகர் பீடை வச்சு
இந்த மாதிரி இதை சுற்றி இதில் தைக்கிறோம். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 சுகர் பீடு வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஒரு 2 சுகர் பீடு கொடுக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும். அதுவே 3-4 போகும்போது சுகர் பீடு வந்து கொஞ்சம் லூஸாக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமாக போட பாருங்க. அதே மாதிரி ஒரு 2 சுகர் பீடு வச்சு பண்ணும்போது ஒர்க் வந்து இன்னும் நல்லா நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே. ஸோ எடுக்கும்போது ஒரு 10 பீட் கட்டை நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சுகர் பீட் வந்து ஒரு லேயர் கொடுத்த பிறகு இதுக்கு மேலே ஒரு 3 சுகர் பீடை வச்சு இப்போ நம்ம இதை தைக்கிறோம். ஓகே. மேலேருந்து ஒரு 3லேருந்து 4 சுகர் பீடு வச்சு லாக் பண்ணுறோம். ஸோ திரும்பி தைச்சு இந்த மாதிரி லாக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லேயர். ஸோ திரும்பி இந்த கொடுக்குற அந்த சுகர் பீட் வந்து நல்லா தூக்கி எம்போஸ்டாக தெரியணும்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம இதை தைக்கிறோம். ஓகே. எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இப்போது இந்த மாதிரி இதை லோட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா பேர்ல் பீட் கொடுக்குறோம். இதே மாதிரி திலகம் ஷேப் உள்ள நம்ம ஃபுல் பேர்ல், ஹாஃப் பேர்ல் இல்லை ஃபுல் பேர்ல் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே. ஸோ சென்டரில் ஒரு பேர்ல் கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பேர்ல் கொடுத்த பிறகு இதை சுற்றி நம்ம திரும்பி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் தைக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் சுற்றி வர மாதிரி நம்ம தைக்கணும். ஓகே. ஸோ ஒரு பா மாதிரி பா ஷேப்பில் இதை சுற்றி கம்ப்ளீட்டாக இந்த ஜர்தோசி வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா பேர்ல் நம்ம தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ரொம்ப நீட்டாக ஃபில் பண்ணணும்னா இந்த ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ணும்போது அந்த பேர்லோட ஃபினிஷ் வந்து இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதை சுற்றி ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் கம்ப்ளீட்டாக அது வளைவாக தைச்சிட்டு வரும். ஒன்ஸ் வந்து இந்த பேர்ல் தைச்ச பிறகு நம்ம அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஆரி அந்த த்ரெட்டை வச்சு தைச்ச பிறகு ஜரி த்ரெட் வச்சு இப்போ நம்ம தைக்கிறோம். ஓகே. அந்த பேர்ல்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தைச்சிட்டு உள்ளே வந்து ஒரு திலகம் ஷேப் ஒட்ட போகிறேன். அந்த திலகம் ஷேப் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஜரி ஒர்க், ஜர்தோசி ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். மேலே லீஃப்க்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த சுகர் பீடு, அதே மாதிரி லீஃப்லேயும் ஒரு அதே காம்பினேஷனில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன டாசல் மாதிரி தொங்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பீட் அண்ட் ஒரு பேர்ல், திரும்பி ஒரு சுகர் பீட், இது மூணுத்தையும் ஒன்றா எடுத்து தனி ஸ்ட்ரிச்சாக நம்ம இதை லாக் பண்ணி தைக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல், திரும்பி ஒரு சுகர் பீட் எடுத்து இந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு ஃபுல்லாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க் இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணோம். ரொம்ப 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 அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி எஃபெக்டில் வேணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வரும்.
ஸோ என் சேனலில் இருக்க ஆரி வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் டெஃபினட்டாக வரும். வீட்டில் இருந்து நீங்களும் கற்றுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு சேரணும்னு ஆசை இருந்தால் என் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் இதை படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கடைசியில் எண்ட் ரிசல்ட் பாருங்கள். எண்ட் ரிசல்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் எண்ட் ரிசல்ட். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திலகம் ஷேப் மேலே ஒரு 5 பீடு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. See you next time. Till then, take care. Bye-bye.